ஜெயலலிதாவின் சிறை தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அலுவலகம் முன்பு அதிமுகவினர் திங்களன்று மறியலில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினர். பழிவாங்கும் நோக்கத்தோடு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இந்த தீர்ப்புகளெல்லாம் திருத்தப்பட்டு மீண்டும் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் அவர்களை போட்டியிட்டு மீண்டும் முதல்வர் ஆவார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். மதுரை மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் மாவட்ட அவைத் தலைவர் துரைபாண்டியன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. மதுரை மாநகர மேயர் ராஜன் செல்லப்பா துவக்கி வைத்த இப்போராட்டத்தில் மதுரை ஆதீனம் தமிழ்நாடு சமூக நல வாரிய தலைவர் CR சரஸ்வதி, கட்சியின் மகளிர் மற்றும் வக்கீல்கள் அணி மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். எந்த சூழலிலும் வானமே பெயர்ந்து கீழே விழுந்தாலும் அனைத்திந்திய அதிமுகவின் வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய ராஜதந்திரத்தால் உறுதி செய்கிற எங்கள் தலைவியை அரசியலிலே இருந்து நிராகரிப்பதற்கு பல சதிவலைகள் பின்னப்பட்டிருக்கின்றன. அந்த சதியின் வேர்கள் எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் அடையாளம் கொண்டு வந்தோம். அந்த சதியின் ஆணி வேரை வெட்டி எறிந்து அரசியல் உலகத்தில் புரட்சி தலைவியின் விஸ்வரூபத்தை இந்த நாடு விரைவில் பார்க்கும். சென்னை மெரினா கடற்கரையில் முன்னாள் முதல்வர் MGR நினைவிடம் அருகே அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தேமுதிக அதிருப்தி MLAக்களும் கலந்து கொண்டனர். கன்னட வெறியர்களோடு கைகோர்த்துக் கொண்டு காவிரி பிரச்சனையில் துரோகம் செய்த கருணாநிதி பெற்றிருக்கிற தீர்ப்பு தான் இந்த பழிவாங்கும் தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எதிர்த்து நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை இன்றைக்கு இருக்கிறோம். அனைத்து குடும்பத்திலையும் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கிறார்கள். நிச்சயமாக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் வருவார்கள். தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வராக புரட்சி தலைவி அம்மாதான் என்று சொல்லுகின்றேன். அம்மாவுக்கு நல்ல வழி கிடைக்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த தீர்ப்பிலிருந்து மீண்டும் வருவதற்காக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை இந்த இடத்திலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். மெரினா கடற்கரையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தபோது திருநங்கையர் சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள், வக்கீல்கள், மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் இணைந்துள்ளனர்.